முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக கருதக்கூடிய திருப்பாக்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திருப்பாக்கம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கான பொருட்களுமே ரொம்ப கம்மி தான். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த திருப்பாக்கத்தினுடைய சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷலாக இந்த திருப்பாக்கம் வீடியோ பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். இதில் சொல்லியிருக்க அளவுகள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக வரும். பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நம்ம நெய்யில் தான் வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவு. 1 கப்புன்னா நான் கால் உலக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் நெய் ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு பகுதி எடுத்துட்டு பேனில் போட்டுட்டு அந்த மாவை சேர்த்து நிதானமாக அப்படியே மிதமான தீயில் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம நெய் நிறையா சேர்த்தோன்னா அப்படியே நல்லா இலகிட்டு அந்த மாவு நல்லா பொங்கி வரும். பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே நல்லா பொங்கி வருது. அந்த நெய்யிலையே தான் இந்த மாவு இப்போ வெந்துட்டுருக்கு. நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நெய் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் நல்லா மாவு பொங்கி நல்லா அந்த பச்சை வாசம் போய் நல்லா மணமாக வரும். லைட்டாக செவந்து வர ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா செவந்த மாதிரி லைட்டாக செவந்துட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மாவை ஆற விட்டுறேன். இதை ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கரைக்கும் போது கட்டிகள் இல்லாமல் கரைக்க வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் மாவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கும் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. முழுமையாக நெய்யிலையும் பாலிலையும் தான் இந்த திருப்பாக்கம் நம்ம செய்கிறோம். அதனால தான் அந்த சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே கப்பில் 2 கப்பு பால் எடுத்துகிட்டு ஆறின மாவில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் அப்படியே மெதுவாக கிண்டிகிட்டே வரணும். இந்த ப்ரொசீஜர் நிதானமான தீயில் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்பப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய்யிலையும் பாலிலையும் அந்த வறுத்த மாவு அப்படியே வெந்துட்டு வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திக்காயிடுச்சு. கிராஜுவலாக அப்படியே நல்லா கெட்டி ஆகிட்டே வரும். கேசரி பதத்துக்கு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துடணும். சுகர் 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் தான். உங்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கும் அப்படின்னா 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே இந்த மாவு நல்லா கெட்டியான மாவு இலகிட்டு வரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த சுகரில் அந்த மாவு வேக ஆரம்பிக்கும். முதல்ல நெய்யில் வெந்தது, அப்புறம் பாலில் வெந்தது, இப்போ சுகரில் வேகுது. இதுதான் ப்ரொசீஜர். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இத்தனையிலையும் அந்த மாவு வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ கொஞ்சோண்டு பாலில் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் அல்லது குங்குமப்பூ இது நம்மளோட இஷ்டம்தான். எந்த அரோமா வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி. மீதம் இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த நெய் எல்லாமே விட்டு வர அளவுக்கு மிதமான தீயில் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக நம்ம சேர்த்த நெய் எல்லாமே விட்டு அல்வா பதத்துக்கு பக்காவாக வரும். அந்த கரண்டியில் ஒட்டாமல் விழக்கூடிய அளவுக்கு சூப்பராக வித்தியாசமான திருப்பாக்கம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சுட்டோம். இது முந்திரி வேணும்னா முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். சூப்பரான திருப்பாக்கம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.